நான் எங்கே போனாலுமே என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டைமண்ட் ஜுவல் இருக்குது. எங்கே போனாலும் நீட்டாக போட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எனக்கு கோல்டு ஜுவல்ல எமர்ஜென்சிக்கு விற்றா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா எனக்கு ஒன் செட் ஆஃப் ஜுவல் இருக்குது. இத நம்மளால அடகு வைக்க முடியாது. ப்ளஸ் நமக்கு வந்து விற்க மனசு வராது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப் லாங் இந்த ஜுவல் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் டைமண்ட் செட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின டைமண்ட் ரிங் காட்டுறேன். இதுதான் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின டைமண்ட் ரிங்கு. அவங்கள்ட்ட வந்து ரிங் இல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிங்கு. நெக்ஸ்ட்டு ரிங் வாங்கும்போது 22 கேரட்ல வாங்குனோம். இது வந்து அப்போ பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால டக்குன்னு வாங்கிட்டேன். பர்த்டேக்கு வந்து வாங்கியிருந்தோம். அவங்களோட பர்த்டே அப்போ நான் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ கிஃப்ட் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரிங் வாங்கியிருந்தேன். இதுக்குமே சர்டிஃபிகேட் இருக்குது. இதுதான் அந்த ரிங்குக்கான சர்டிஃபிகேட். ஆஸ் யூசுவல் இதுலேயுமே எல்லாமே போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரிங்கோட சர்டிஃபிகேட் வந்து காட்டல. இது கேரட்லைன் ஆப்புங்கிறனால நமக்கு வந்து ஆப்லேயே வந்து சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். நமக்கு வந்து அங்கே சர்டிஃபிகேட் இருக்கும். காப்பி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு மொபைலில் வந்துருச்சு. ஸோ அதனால் பெருசா இதை வந்து சர்டிஃபிகேட் நான் வந்து காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸ்க்கு கீழே ஏதாச்சும் போடலான்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு சின்ன டாலர் எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு டாலர் எடுத்துக்கலாம். அப்புறமா செயின் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டாலர் எடுத்தேன். அதுவுமே நான் வந்து கேரட்லைன் ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். காட்டுறேன். இதுதான் நான் வந்து எடுத்திருந்தேன் கேரட்லைன் ஷாப்பில். இந்த டாலர். ஸோ இந்த டாலர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா அழகா இருக்கும். டாலர் போட்டு கீழே அந்த டாலர் போட்டு சேம் அதுக்கு மேட்சா வந்து செயின் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த டாலர் எடுத்துட்டேன். நான் வந்து சீட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சீட் டைமில் சின்னதாக ஒரு இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு செயின் எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்னு நான் ஐடியாவில் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேரட்லைனில் நான் இந்த லீஃப் பேட்டர்னுக்கு மேட்சா ஒரு தோடு எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது செட் ஆகல. ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சில் வேறு எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து 3rd ஸ்டெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 3rd ஸ்டெட்டாக நான் இப்போது ரெகுலர் யூஸ்க்கு போட்டுட்ருக்கிறேன். அண்ட் செகண்ட் ஸ்டெட்டுமே நான் வந்து டைமண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது வந்து தனிஷ்கில் வாங்கியிருந்தேன். ஸோ அது காட்டுறேன். இதுதான் நான் வந்து செகண்ட் ஸ்டெட்டாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து தனுஷ்கில் வாங்கியிருந்தேன். கீழே தொங்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இதுதான் வந்து டைமண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்க எல்லாமே 18 கேரட்டு தான். எதுவுமே வந்து 14 கேரட் கிடையாது. ஒரு செட் இருக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பியில் இருக்கிறேன். நான் வந்து யாரையுமே டைமண்ட் வாங்குங்கன்னு சொல்ல கிடையாது. அது அவங்களோட